ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கலப்பு திருமணம் யாருக்கு, கலப்பு திருமணம் செய்யலாமா, இதன் தலைப்பு. திருமணம் இருமணம் இணையும் உறவு. ஒரு காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அத்தை வீட்டில் பொண்ணு எடுக்கிறது, மாமா வீட்டில் பொண்ணு எடுக்கிறது, சொந்தங்களுக்குள்ளேயே மனம் முடிச்சுக்கிறதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் படிப்பு மற்றும் வேலை நிமித்தம் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து பல ஏரியாக்களில் போயிடுற போது இன்றைக்கி சொந்தத்தில் திருமணம் முடியும் அமைப்பு ரொம்ப குறைஞ்சே போயிடுச்சு. சொல்லப்போனால் சொந்தத்தில் கல்யாணம் முடித்தா பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமாக பிறக்காது, ஏதாவது உடல் குறைபாடுகளோடு பிறந்துருங்கிற ஒரு பயமும் மக்களுக்குள்ள அதிகமாக பரவவும் ஆரம்பிச்சிது. அதனால் திருமண தகவல் மையங்கள்னு சொல்லக்கூடிய மேட்ரிமோனியல் மூலமாக திருமணத்துக்கு பார்க்குறத நம்ம ஒரு இதாக இப்போ போயிட்டுருக்கு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போகுது. இதையும் தாண்டி சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம், காதல் திருமணம், ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், மொழி விட்டு மொழி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும். இதில் காதலித்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிறது ஒரு தனி கேட்டகரி. வரும்போதே கலப்பு திருமணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, நீண்ட காலமாக வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் லவ்வெல்லாம் எதுவும் இருக்காது, பரஸ்பரம் பேரண்ட்ஸ் பேசி திருமணம் முடித்து வைக்கிறது அப்படிங்கிற வகையிலையும் கலப்பு திருமணங்கள் ஏற்படும் யோகிதைகள் உண்டாகும். இன்றைக்கு காலகட்டத்தில் ஜாதி மதமெல்லாம் கடந்து மனித நேயம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பாடுபடுற காலமாக மாறிடுச்சு. ஸோ அந்த வகையில் மாற்று ஜாதியில், மாற்று மதத்தில், மாற்று இனத்தில் மணமுடிக்கும் யோகிதை எந்த கிரக அமைப்புகள் இருந்தால் நடைமுறையில் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக மாற்று அப்படின்னு வந்துடுச்சுனாலே இங்கே 3 பேர் தாங்க, ராகு, கேது மற்றும் சனி. இவங்க தான் இந்த வேலையை செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுகள். எந்த ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி, ராகு, கேது இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி மாற்று இனத்தில் மனம் முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும். இதில் பார்த்திங்கன்னா ஜாதி விட்டு ஜாதி கிராஸாக, சிங்கிள் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பா உங்கள் கேஸ்ட்டாகவே இருப்பார், அம்மா வேறு கேஸ்ட்டாக இருப்பாங்கங்கிறது மாதிரி கலப்பு மனங்களும் வரும். ஒரு மாதிரி ஈக்குவலான ஒரே பிரிவு கம்யூனிட்டி தான், அதனால் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத மாதிரி கலப்பு மனங்களும் வரும். மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிறது, வேறு மதத்தினரை கல்யாணம் பண்ணுறதுங்கிற மாதிரி கலப்பு மனங்களும் வரும். அந்நிய தேசத்தினரை கல்யாணம் பண்ணுறங்கிற கலப்பு மனமும் வரும். ஸோ இந்த 4 விதமான திருமணங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராகு, கேது, சனிக்கு உண்டு. புரிஞ்சிருச்சுங்களா? உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் இது நடக்கும், கேது இருந்தாலும் நடக்கும், சனி இருந்தாலும் நடக்கும். இதில் சனி பகவான் இருந்து இந்த மாதிரி கலப்பு மனம் பண்ணி வைக்கிறதுல இருக்கிற ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நேச்சுரலாக சனி 7ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம் ஆகிடுவார். ஸோ என்ன பண்ணுவார்னா, பெண்ணுக்கே 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பார். ஆம்பளைங்கன்னா கேட்கவே வேணாம், ஆண்கள்லாம் 37 வயசு 38 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் தடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதில் சலிப்பு மனோநிலை ஏற்பட்டு எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்தோம் சார், மாப்பிள்ளை பார்த்தோம் சார், ஒன்றும் நடக்கலை, கடைசியில் இப்படி தான் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் தன்மை சனிக்கு உண்டு. பட் ராகு கேதுகள் எப்படின்னா கலப்பு வித்துக்களை உருவாக்கும் தன்மை கொண்டவர்கள், புதுமையான படைப்புகளை உருவாக்குறோம். இருவேறு இனங்களை ஒன்றாக இணைத்து முற்றிலும் புதிய ஒரு இனத்தை உருவாக்கும் தன்மை கொண்ட கிரகங்கள் இந்த ராகுவும் கேது. அதனால தான் ராகு கேது டைரெக்டாக லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ இருந்தால் கலப்பு திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, இது அப்போனா எல்லாருக்குமே நடந்துருமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ராகு கேது தோசை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ப்ராப்பராக அதே மாதிரி ராகு கேது தோசை இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரே இனத்தில் இனம் மாறி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கவுண்டர்னா கவுண்டர்லேயே பண்ணிக்கிறது, முதலியார்னா முதலியார்லேயே பண்ணிக்கிறது, பிள்ளைமார்னா பிள்ளைமார்லேயே பண்ணிக்கிறது, செட்டியார்னா செட்டியார்லேயே பண்ணிக்கிறது, அப்படியும் வரும். ஆனால் அதில் கொஞ்சம் உல்டா பண்ணுறதுக்கான அமைப்பை இந்த ராகு கேதுகள் கொடுப்பாங்க. இதில் குறிப்பிட்ட ஒரு 6 லக்னங்களுக்கு அதிகமாக கலப்பு திருமணம் நடக்கும் வாய்ப்புகளை நேச்சராகவே உருவாக்கும். இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ராகு ஆளும் லக்னங்கள் அப்படின்னு நான் அடிக்கடி 3 லக்னங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த லக்னங்கள் எவைன்னு பார்த்தோம்னா மிதுனம், துலாம் மற்றும் கும்பம். ஏன்னா இங்கே தான் ராகுவோடைய கம்ப்ளீட் நட்சத்திரம் உள்ளே உட்காந்துட்ருக்கும். இந்த ராகு ஆளும் வீடுகள் உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் வீடாக வரும்போது உங்களுக்கு கலப்பு திருமண வாய்ப்புகள் அதிகம்.
புரிஞ்சிச்சுங்களா? திருவாதிரை மிதுனத்தில் இருக்கும், சுவாதி துலாத்தில் இருக்கும், சதயம் கும்பத்தில் இருக்கும். இதில் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமா துலாம் வரும், சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமா கும்பம் வரும், தனுர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமா மிதுனம் வரும். ஸோ இப்போ இந்த மேசம் சிம்மம் தனுசு லக்னக்காரங்களுக்கு கிராஸ் மேரேஜ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதி அதிகம். புரிஞ்சிருச்சுங்களா? இதற்கு அடுத்தபடியாக லக்னத்தில் கேது உட்கார்ந்து, அதாவது 7ஆம் இடத்தை கேது ஆளும் லக்னங்களுக்கும் கலப்பு திருமணம் நடக்கிற வாய்ப்பு அதிகம். ஆனால் முதல்ல சொன்ன மேச சிம்ம தனுசு லக்னக்காரங்களுக்கு 100% சான்ஸை கொடுக்கும். ரெண்டாவது சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறது மாதிரி போகும். இதில் மிதுனத்திற்கு 7ஆம் இடத்துல கேதுவின் நட்சத்திரமான மூலம் இருக்கும், துலாத்திற்கு 7ஆம் இடத்துல கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி இருக்கும் மேசம், கும்பத்திற்கு 7ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவின் நட்சத்திரமான மகம் இருக்கும். இதை ஒன்றுக்கு ஒன்று பாருங்கள். ராகு கேதுகள் தான் இந்த கலப்பு திருமணங்களை நிறையா கொடுக்குற கிரகங்கள். அப்போ இந்த 6 லக்னங்களும் அந்த ராகு கேதுவினால் பீடிக்கப்பட்டிருக்கும் மறைமுகமாகவே. நேரடியாக நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் லக்னத்தில் ராகுவோ 7ஆம் இடத்துல கேதுவோ, லக்னத்தில் கேதுவோ 7ஆம் இடத்துல ராகுவோ 7ஆம் இடத்துல சனி தனித்தோ அல்லது ராகு கேதுகளோடு சேர்ந்தோ இருக்கும்போது இந்த கிராஸ் மேரேஜஸ் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இது மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு நடக்கும். அதுதான் இதில் இருக்கிற பியூட்டி. பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நடக்கும் வாய்ப்புகள் 75% இருக்கும். பெற்றவங்களை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு 25% தான் இருக்கும். ஸோ இந்த ராகு கேது சனி 7ஆம் இடம் சம்மந்தப்படும் போது இதில் மறைமுகமாக ராகு கேதுவே இல்லை சார், நான் சிம்ம லக்னம், எனக்கு காலேஜில் கூட படித்த பொண்ணை தான் பிடிச்சிருந்தது, நாங்கள் 2 பேருமே ஒரே ப்ரொஃபஷனல், பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. எனக்கு ராகு கேது தோஷமே இல்லை, நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த 7ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண ராகுவின் நட்சத்திரம் இந்த வேலை செய்யும். இது போக உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, எந்த லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, இவர் போய் ராகுவுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்தாருனாலும் இது நடக்கும். இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் விருச்சிக லக்னம்னு வச்சுக்குவோம். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்கு கலப்பு திருமணம் அதாவது கிராஸ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் காதல் திருமணமாக அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. பேரண்ட்ஸே பார்த்தே சில நிலைகளில் இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்தோம் சார், எங்கள் இனத்தில் கிடைக்கவே மாட்டேங்குது, கடைசியில் பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா எங்கள் ஆளுக்கு தான், ஆனால் அவங்க லவ் மேரேஜ், அப்பா வேறு கேஸ்ட்டு இருந்தாலும் பரவாயில்லைன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லுவோம். பொண்ணோட அப்பா பையனோட அப்பா எங்கள் ஆளுங்க, ஆனால் அம்மா வேறு கேஸ்ட்டு இருந்தாலும் பண்ணிட்டோம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ காதல் திருமணம்ங்கிறது நம்ம ஜாதி மதம் இனம் பார்க்காம பண்ணிக்கிறது, அது ஒரு சப்ஜெக்டு. பேரண்ட்ஸே ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி செய்து வைக்கும் நிகழ்வுகளும் நடப்பதற்கான ரீசன் இந்த ராகு கேது சனியுடைய திருவிளையாடல் தான். இவைகள் காலத்தின் போக்கில் தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத திருமண இணைவுகளை உருவாக்கும் தன்மை கொண்டவை. புரிஞ்சிச்சுங்களா? திருமணம் நல்லா இருக்குமா கெட்டு போகுமாங்கிறது அது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சூட்சுமங்களின் அடிப்படையிலையும் தசாபுத்திகள் அடிப்படையிலையும் தீர்மானமாகும். பொதுவாக மேச லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த கிராஸ் மேரேஜ் நடக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதற்கு அடுத்தபடியாக மிதுன லக்னம் துலா லக்னம் கும்ப லக்னக்காரங்களுக்கு கிராஸ் மேரேஜ் நடக்கிற வாய்ப்புகள் அதிகம். இவங்க ஜாதி விட்டு ஜாதியும் கல்யாணம் பண்ணுவாங்க, மதம் விட்டு மதமும் கல்யாணம் பண்ணுவாங்க, மொழி விட்டு மொழியும் கல்யாணம் பண்ணுவாங்க, நாடு விட்டு நாடும் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக லக்னத்தில் ராகுவோ 7ல் கேதுவோ, லக்னத்தில் கேதுவோ 7ல் ராகுவோ 7ஆம் இடத்துல சனியோ உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இதே மாதிரி மேரேஜ் நடக்கிற வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் களத்திரக்காரகன் ராகுவின் நட்சத்திரத்திலோ கேதுவின் நட்சத்திரத்திலோ போய் அமர்ந்தார்னாலும் இந்த விதியை தூண்டி விடுவார். ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்தறிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட திருமணமாயினும் அது இல்லறம் செழிக்க, இருமணம் இணைய, சந்தோஷத்தை தர வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.